Drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இந்த கேக்குக்கு மேலே இருக்கிற ஃபுட்பால் கேக் டொப்பரை தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமென்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் எதிர்காலத்தில் கண்டுகளிக்கணுமெண்டா பக்கத்தில் இருக்க ஓல் என்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த ஃபுட்பால் கேக் டொப்பரை செய்கிறதுக்கு என்னென்னலாம் எங்களுக்கு தேவைன்னு பார்க்கலாம். இந்த போலை செய்கிறதுக்கு நான் 13 சென்டிமீட்டரை கொண்ட ஒரு ஃபோம் எடுத்துருக்கிறேன். மேலும் நான் இதில் ஒரு ரோலிங் பின் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் எடுத்திருக்கிற ஃபோம் 13 சென்டிமீட்டருடையது. ஆனாலும் இதுக்கு யூஸ் பண்ண போகிற பிளாக் 15 சென்டிமீட்டருடைய ஒரு பிளாக் எடுத்திருக்க. இந்த ஃபோமுக்கு எப்படி இந்த பிளாக்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒட்டி நல்லா வடிவான ஒரு கேக் டொப்பராக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். மேலும் நான் இதில் ஒயிட் கலர்லையும் பிளாக் கலர்லையும் ஃபொண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளைமேட்டை பொறுத்து ஃபொண்டன்ட் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறத குறைக்கிறதுக்காக இது மாதிரி கோர்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் எடுத்திருக்க இந்த ஃபோமில் ஃபொண்டன்ட்டை ஒட்டுறதுக்கு எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இது ஹோம்மேட் எடிபிள் க்ளூ தான். இந்த ஹோம்மேட் எடிபிள் க்ளூ எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் இதில் ஒரு சின்ன கத்தி ஒன்று யூஸ் பண்ணுறேன். மேலும் இது மாதிரி ஒரு இண்டென்ட் வைக்கிறதுக்கு, அந்த தையல் மாதிரியான அடையாளம் எடுக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் கம் பூசுறதுக்காக ஒரு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஃபொண்டன்ட்டை ஒட்டுறதுக்கு நாங்கள் எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணுறேன்னா தான் இது மாதிரி ஒரு ப்ரஷ் தேவை. இல்லாட்டி தண்ணி யூஸ் பண்ணுறேன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். கடைசியாக ஃபொண்டன்ட் வெட்டுறதுக்காக இது மாதிரி ஒரு பீஸா கட்டர் யூஸ் பண்ணுறேன். ஃபொண்டன்ட் எல்லாம் ஒட்டி முடிஞ்ச பிறகு இந்த போலை காய வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஸ்டெப் இந்த பிளாக்கை வெட்டி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட ஃபுட்பாலுக்கான பிளாக்கை நாங்கள் வெட்டி எடுத்துட்டு ஃபொண்டன்ட்டை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். ஃபொண்டன்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மேலும் வெட்டி எடுக்கிற எல்லா பீசஸும் ஒரே தடிப்பை உடையதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ஃபொண்டன்ட்டை ஒட்டுற தன்மையை குறைக்கிறதுக்கு இதில் நான் கோர்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். கோர்ன் ஸ்டார்ச்சுக்கு பதிலாக ஐசிங் சுகர் வேணுமென்றாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதில் ஒயிட் கலரில் அருகோனியும் பிளாக் கலரில் ஐங்கோனியும் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இனி நான் பிளாக் கலரில் ஐங்கோனி வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன்.
எல்லா பீசஸும் வெட்டி எடுத்தாச்சுது. இப்போ வந்து இந்த போலுக்கு க்ளூ பூசிக்கொள்ள போகிறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி க்ளூ பூசலாம், இல்லாட்டி இது மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஃபொண்டண்ட்டாக ஒட்டிக்கொள்ளலாம். இந்த கேக் டொப்பரில் முதலாவது நாங்கள் கேக்கோட முன்பகுதியை ரெடி பண்ணிக்கொள்ளணும். அதுக்காக நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற அருகோணியை நான் முதல்லையே ஒட்டிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பிளாக் கலரில் இருக்கிற ஐங்கோணியை ஒட்டிக்கொள்ள போகிறேன். தொடர்ந்து நான் வந்து இந்த ஐங்கோணியை சுற்றி ஒயிட் கலரில் இருக்கிற அருகோணிகளை சுற்றி ஒட்டிக்கொள்ள போகிறேன். ஃபொண்டண்ட்டை வெட்டும் போதும் ஒட்டும் போதும் இந்த ப்ளொக்கில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. கையால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லாட்டி வெட்டி நாங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஐங்கோணியை சுற்றி வர நாங்கள் வந்து அருகோணிகளை ஒட்டியாச்சுது. அடுத்த ஸ்டெப் வந்து இதில் இருக்க இடைவெளிகளில் ஐங்கோணிகளை ஒட்டிக்கொள்ள போகிறேன். ஒட்ட முடியாமல் கொஞ்சம் தூக்கி கொண்டு இருக்குதுன்னா இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வெட்டி கொள்ளலாம். முக்கியமாக நாங்கள் பிளாக் கலரை இந்த கத்தியால் வெட்டின பிறகு கத்தியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஒயிட் கலரை வெட்டணும். இல்லாட்டி வந்து ஒயிட் கலரில் பிளாக் கலர் வந்து சேர பார்க்கும். இந்த சேனலில் கேக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இது மாதிரி நாங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த போலையே ஒட்டி முடிச்சுக்கணும். இப்போ எங்களோட ஃபுட்பால் கேக் டொப்பை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டது. ஒரு சின்ன வேலை ஒன்று செஞ்சால் இது வந்து கம்ப்ளீட் ஆகிரும். லாஸ்ட்டாக வந்து இந்த டூலால் தையல் மாதிரி அடையாளம் போட்டுட்டு இந்த கேக் டொப்பரை முடிச்சு கொள்ள போகிறேன். ஓகேங்க, இப்போ எங்களோட ஃபுட்பால் கேக் டொப்பர் ரெடி ஆகிட்டது. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. கேக் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then 3D Lifestyle Germany தரிசி. நன்றி, வணக்கம்.